Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு முருங்கைக்காய் குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சு செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்குறேன். இதை முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த குழம்பு வந்து காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம வெங்காயத்தை வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் இது வந்து 1/2 கப் அளவுக்கு வரும். நான் எடுத்திருக்க வெங்காயம் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணல. ஒருவேளை பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகத்தை வந்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாக கருகிடும், அதுக்காக அடுப்பை மெதுவாக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். மிளகு சேர்த்துறதுனால அது ஒரு தனி காரத்தையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 1/3 கப்பில் நான் வந்துட்டு மல்லித்தூள் வந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணோம்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இப்போ மல்லித்தூள் கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துடலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடணும். மல்லித்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். தேங்காயும் நல்லா வறுபட்டுறணும். அப்போ தான் வந்து குழம்பு நம்மளுக்கு சீக்கிரமாக கெடாமல் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கருகாமல் நல்லா வறுக்க முடியும். அதோட வாசனையும் சுவையும் வந்துட்டு அப்போ தான் மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்ல தேங்காய் வந்து வறுபட்டுருக்கணும். அதுக்கப்புறமா இதை அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. இப்போ ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான புளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம 3 தக்காளி மட்டும்தான் சேர்த்திக்கிறோம். புளியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா இது வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதையும் செப்பரேட்டாக எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்தோம் இல்லையா, அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கூட பொடியை நறுக்கி தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு கருவேப்பிலை இது ரெண்டும் வந்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம முருங்கைக்காயை சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் முருங்கைக்காய் வந்து சேர்த்திருக்கிறேன். நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்த முருங்கைக்காயை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த வாசனை நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி விழுது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போது நல்ல வாசனை வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்திட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடலாம். முதல்ல நம்ம அரைச்சது, அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சதையும் சேர்த்திடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தினேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போகணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எந்த இன்க்ரீடியண்ட்டும் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்லா கொதிக்கணும், காயும் வந்துட்டு வேகணும், நல்லா குழம்புல பச்சை வாசனையெல்லாமும் போகணும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பிலிருந்து இறக்கிடலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதோட மனமே பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், வீட் தோசைக்கு கூட ரொம்பவே ஒரு நல்ல காம்பினேஷன்னே சொல்லலாம். இந்த சுவையான கோயம்புத்தூர் ஸ்டைல் முருங்கைக்காய் குழம்பை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.